ஹாய், திஸ் இஸ் எல்எஸ்எஸ் ஆரி கிரியேஷன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா, ட்ரெடிஷ்னலாக ஒரு கோலம் டிசைன் வச்சு நம்ம போட்டு அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு ரொம்ப நாளாகவே ஆசை. ஸோ அதனால் இந்த டிசைன் வந்து ஃபுல்லாக கோலம் மாதிரியே வந்து இந்த டிசைன் போட்டு எடுக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி பண்ணலான்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்கிறேன். நீங்களும் ஈஸியாக பண்ணலாம். இதுக்கு வந்து ரெண்டே பொருள் தான், 4mm பீடும் ஜரி த்ரெட்டும். இது மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த ஒர்க் ஃபுல்லாகவே எப்படி கம்ப்ளீட் பண்ணலான்றதை வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்டர் வந்து ஃபுல்லாக வந்து கோலம், சென்டரில் வந்து பெரிய கோலம், இதுதான் வந்து நம்ம போட போகிறோம். பார்டர் வந்து கோலம், சின்ன கோலம் இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு நம்ம மெஷர் பண்ணி அந்த லைன்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 2 இன்ச்சஸ்க்கு நான் வந்து எடுத்துக்கிறேன். 2 இன்ச்சஸ் பார்டர் வந்து இருக்கணுன்றதுக்காக 2 இன்ச்சஸ் ஃபுல்லாக வந்து அதில் வந்து கோலம் போட்டுக்கலாம். ஸோ அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கிட்டால் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் கோலம் போடும்போது. ஸோ இந்த பார்டர் வந்து ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் பண்ணுற மாதிரியே நீங்களும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் ரெண்டே பொருள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கோலத்தை ட்ரேஸ் பண்ணி எடுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரஃப்பாக ஒரு பேப்பரில் வந்து கோலத்தை வரைஞ்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கோலம் நல்லா போட தெரியும்னா நீங்கள் டைரெக்டாக கிளாத்தில் போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் போட தெரியல அப்படின்னும் போது நம்ம ஃபஸ்ட்டு பேப்பரில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் கோலம் கரெக்டாக வருதான்னு. அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த கோலம் தான் போட போகிறேன். நான் உங்களுக்கு பொறுமையாகவே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த கோலம் நான் ஏன் எடுத்துக்கிறேன்னா, இந்த ஓரத்துலலாம் பாருங்களா, எல்லாவோட கார்னர்லேயும் வந்து ஹார்ட் மாதிரி இருக்குது. ஸோ அதுக்காக நான் இந்த கோலம் எடுத்திருக்கேன். ஸோ 4 ஹார்ட் வர மாதிரி இந்த கோலம் இருக்கும், அதனால் நான் இந்த கோலம் எடுத்திருக்கேன். ஸோ அதை நம்ம வரைஞ்சி அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம் இந்த பேப்பர். இது வந்து நம்ம கையால் வரைஞ்சோன்னா ஒரு கோலமும் ஒரு சைஸுக்கு போயிடும். அதனால் ஒரே பேப்பரில் தெளிவாக வரைஞ்சிட்டு ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா இந்த பார்டரில் இருக்க எல்லா கோலமும் வந்து ஒரே சைஸ்லேயே இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சோன்னா எல்லாமே ஒரு சைஸில் இருக்கும். இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் கோலம் போடுறோன்னா நம்ம ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சிக்கலாம். ஸோ ஒரே கோலம் போடும்போது நம்ம ஃப்ரீ ஹேண்டில் வரைய முடியாது, சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கும். அதனால் நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி அந்த லைன்ஸ் போட்டுக்கலாம். அந்த லைன்ஸ்க்கு நேராக பேப்பர் வச்சுட்டு நான் பண்ணுற மாதிரியே நீங்களும் கரெக்டாக பண்ணுங்கள். மேலே வந்து ஒரு வெயிட் வச்சுடுங்க. அந்த லைனுக்கு நேராக அந்த ட்ரேசிங் பேப்பர் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வரைஞ்சது அந்த லைன் கரெக்டாக இருந்துச்சுட்டு ஒரு எழுதாத பென் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு அதை அது மேலேயே ட்ரேஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம். எழுதாத பெனில் பண்ணிங்கன்னா திருப்பி அதில் மார்க் வந்து விழாது. ஸோ ஃபுல்லாக நீங்கள் ரஃப்பாக வந்து வரைஞ்சிக்கலாம், லைட்டாகவே வரைஞ்சிக்கலாம். ஆக்சுவலாக வந்து ஃப்ரேம் போடுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நான் ஃப்ரேம் போட்டுட்டேன், அதனால் வந்து லைட்டாக தான் ப்ரெஷர் கொடுக்க முடியும். நம்ம ஹெவியாக ப்ரெஷர் கொடுத்தோன்னா கிளாத் வந்து உள்ளே போயிடும். ஸோ நீங்கள் ஃப்ரேமில் கிளாத் மாட்டுறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் டார்க்காக பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. நான் லைட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீ ஹேண்டில் ரஃப்பாக வரைஞ்சிக்கலாம். ஸோ லைட்டாக இம்ப்ரெஷன் வந்துருக்கு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரீ ஹேண்டில் நார்மல் மார்க்கர் வச்சு நம்ம வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து இந்த சைடு கார்னரை வந்து நம்ம மடித்து விட்டு அந்த கோலம் ஒட்டின மாதிரி கரெக்டாக வச்சிங்கன்னா கரெக்டாக நின்றுடும். ஸோ அதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி இந்த ஒரு பார்டர் உங்களோட மெஷர்மெண்ட் எவ்வளவோ அந்த அளவுக்கு நீங்கள் எத்தனை கோலம் வருதோ அத்தனை கோலம் வந்து இதே மாதிரி ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ இதில் ட்ரேஸ் பண்ணுறது தான் வந்து ஒர்க்கே, மீதிலாம் வந்து ஒர்க் இல்லை, ரொம்ப ஈஸியான ஒர்க் தான். ஸோ ட்ரேஸ் பண்ணதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம ஃப்ரீ ஹேண்டில் பண்ணும்போது எல்லாமே வந்து ஒரே சைஸில் வந்து வராது, அதுக்காக தான் வந்து ட்ரேஸ் பண்ணுறோம் இது. ஸோ இதே மாதிரி அந்த பார்டர் ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ட்ரேஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீ ஹேண்டில் அதை கொஞ்சம் டார்க்காக வரைஞ்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்டருக்கு வந்து அந்த அடியில் வந்து ஒரு ஹெவியாக இருக்கிறதுக்காக நாங்கள் வந்து லோடிங் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம். லோடிங் ஸ்டிச்சு சுகர் பீடோ கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு லைன் போட்டிருக்கோம். ஸோ இந்த இதுதான்
இதில் வந்து நான் வந்து கோல்டு கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒயிட் கலர் பீட்ஸ் வேணுனாலும் நீங்கள் ஒயிட் கலர் பீட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பார்டர் கீழே வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எப்பயும் போல் நம்ம ஜரி லைனில் வந்து 4 ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம், 4 லைன்ஸ். ஏன்னா ஸ்டிச்சிங்க்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது கொடுக்காம நீங்கள் எந்த ப்ளவுஸுமே வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. இதுதான் வந்து ஒரு ப்ளவுஸ் எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு நம்ம போட வேண்டிய ஸ்டிச் வந்து ஜரி லைனில் 4 லைன் வந்து போடணும். அப்போ தான் ஒரு நீட் லுக் வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு அதை போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரியே போட்டு எடுத்துக்கோங்க ஃபுல்லாக. ஸோ போட்டுக்கிட்டேன். நான் வந்து 3 லைன்லேயே போட்டுக்கிட்டேன். ஏன்னா ஃபுல்லாகவே வந்து ஜரியில் தான் ஒர்க் கொடுக்க போகிறோம். அதனால் நான் வந்து இதுக்கு 3 கொடுத்துருக்கேன். நீங்கள் 4 கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா 4 கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து லோடிங் ஸ்டிச் வந்து பண்ண போகிறோம்ல, அது கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கணுன்றதுக்காக ஜர்தோசியில் வந்து உள்ளே வந்து எம்போஸ்டாக தெரியணுன்றதுக்காக ஜர்தோசியில் ஒரு லைன் வந்து கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம சில்க் த்ரெட்டில் லோடிங் கொடுக்க போகிறோம். ஸோ ஜர்தோசியில் வந்து அந்த லைன் கொடுத்துக்கலாம், ஃபஸ்ட்டு கொடுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸோ நார்மலாக எப்படி ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரி கொடுத்துக்கலாம். ஏன்னா 2 சைடும் வந்து சுகர் பீட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்தளவுக்கு எம்போஸ்டாக இருந்தால் போதும். அதுக்காக தான் ஜர்தோசி யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம பைப்பிங் த்ரெட்டும் யூஸ் பண்ணலாம். பைப்பிங் த்ரெட் வந்து ரொம்ப எம்போஸ்டாக இருக்கும். அதுக்கு பக்கத்தில் சுகர் பீட் யூஸ் பண்ணும்போது அந்த கலர் த்ரெட் மட்டும் ரொம்ப தூக்கிட்டு இருக்கும். அதுக்காக ரொம்பவும் தூக்காமல் ரொம்பவும் சிம்பிளாக வந்து இந்த ஜர்தோசி எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் ஜர்தோசி கட் பண்ணியும் பண்ணலாம் குட்டி குட்டியாக, இல்லை கொஞ்சம் மீடியம் சைஸ் கட் பண்ணி நடுவில் ஒரு ஸ்டிச் போட்டு பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். ஸோ அந்த லைன் ஃபுல்லாகவே கொடுத்துக்கோங்க இது மாதிரி. ஸோ கொடுத்து எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட் வந்து கோல்டு கலர் எடுத்திருக்கேன். கோல்டு கலரில் ஃபுல்லாக நம்ம லோடிங் ஸ்டிச் வந்து ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். ஸோ நடுவில் ஜர்தோசி கொடுத்ததுனால அது கொஞ்சம் நல்லா எம்போஸ்டாக இருக்கும். ஸோ நம்ம நார்மல் லோடிங் ஸ்டிச் தான் வந்து ஃபுல்லாக கொடுக்க போகிறோம். அந்த லைன் ஃபுல்லாக கொடுத்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் பாதி முடிச்சிட்டேன். ஸோ அது ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். ஸோ நான் பண்ணுற மாதிரியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை எனக்கு எம்போஸ்டாக வேண்டாம், ஃப்ளாட்டாகவே இருக்கணும்னா நீங்கள் வந்து அந்த நடுவில் ஜர்தோசி வந்து கொடுக்காம நீங்கள் டைரெக்டாக கொடுத்துக்கலாம். எம்போஸ்டு வேணும், இல்லை ரொம்ப பெரிய எம்போஸ்டு வேணுன்னா பைப்பிங் த்ரெட்டு அது மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அது ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த லோடிங் ஸ்டிச்சுக்கு இந்த சைடும் அந்த சைடும் வந்து சுகர் பீட் கொடுத்துக்கலாம். அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அதுக்காக. ஸோ சுகர் பீடில் வந்து ஒரு லைன் வந்து கொடுத்துக்கலாம். அந்த லைன் ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு அது பக்கத்தில் இன்னொரு லைனும் கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம கொடுத்து எடுத்துக்கிறோம். ஸோ நீங்கள் இந்த சுகர் பீட் தைக்கும்போதே எங்கேயாவது முன்ன பின்ன பிசுறு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கவர் பண்ணி தைச்சிடுங்க. ஃபுல்லாக ஃபைனல் லுக் இதுதான். ஃபைனல் லுக் நீங்கள் பார்க்கும்போது எந்த பிசுறும் இல்லாமல் கரெக்டாக நீங்கள் சுகர் பீடில் தைக்கும்போது கரெக்டாக மேனேஜ் பண்ணி தைச்சிடுங்க. அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ நம்ம இந்த பார்டர் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கோலம் வந்து போடலாம். இதுக்கு வந்து 4 mm பீட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜரி த்ரெட். அதாவது ஜரி த்ரெட் வந்து நான் கோல்டு கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் கோல்டு கலரும் எடுத்துக்கலாம், சில்வர் கலர், வேறு எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் உங்கள் சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த டாட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். அதுக்கு இப்போ தான் நம்மளுக்கு ஒரு லுக்கே வரும் நம்ம கோலம் போடுறதுக்கு. ஸோ டாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோலம் வரைஞ்சிங்கன்னா ஸோ முன்ன பின்ன டாட் வந்து மாறி இருந்தாலும் அதில் நீங்கள் பண்ணும்போது அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் தச்சிடலாம். நீங்கள் தச்சுட்டு டாட் இந்த நடுவில் இந்த 4 mm பீடு வைக்கும்போது ஷேப் மாறி மாறி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் டாட் வச்சிடுங்க. அதுக்கப்புறமா வந்து ஜெரி லைனில் அதை கவர் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ டாட் வந்து நம்ம எப்பயும் போல் லூப் எடுத்து க்ளோஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரியே நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா டாட்டும் வந்து ஃபுல்லாக நான் வந்து ஒரு கோலம் மட்டும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாகவே லைவ் மாதிரியே எடுத்திருக்கேன் இந்த ஒரு கோலம் மட்டும். ஸோ இதே மாதிரி தான் எல்லாமே வந்துடும். ஸோ எல்லா டாட்டுமே எடுத்துக்கோங்க, அதே மாதிரியே லூப் எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக நான் காமிக்கிறேன். ஸோ இந்த ஒரு கோலம் மட்டும்தான் நான் போடுறேன், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இல்லை நீங்கள் நார்மல் ஊசி நூலில் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும், எனக்கு ஆரி ஒர்க் அந்த அளவுக்கு வரலன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நார்மல் ஊசி நூலை வச்சே வந்து இந்த டாட் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப பேசிக்கில் இருக்க பிகினர் கூட இந்த ப்ளவுஸை வந்து ஈஸியாக பர்ஃபெக்டாக பண்ணி முடிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 1 வீக் தான் ஆரி கிளாஸ் போயிருக்கேன், எனக்கு செயின் ஸ்டிச் தான் தெரியும், அது தவிர வேறு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த ப்ளவுஸ் வந்து நீட்டாக அழகாக ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது பிகினருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இப்போ தான் கற்றுக்கிறேன். ஆனால் ஒரு ப்ளவுஸ் போடணும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ப்ளவுஸ் போடணும், இல்லை ஒரு கோயில் திருவிழாக்கு ப்ளவுஸ் போடணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ப்ளவுஸை நீங்கள் தாராளமாக எடுத்து ஒர்க் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு வாரம் நீங்கள் நார்மல் ஒரு 2-3 நாளே செயின் ஸ்டிச் வந்து நம்ம கற்றுப்போம். ஸோ அந்த செயின் ஸ்டிச் மட்டும்தான் எனக்கு தெரியும் ஜரி லைனில் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க தாராளமாக இதை போடலாம். நீங்கள் இந்த இது கூட லூப் எடுத்து க்ளோஸ் பண்ண தெரியலன்னா நார்மல் ஊசி நூலில் எடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜரி லைனில் வந்து அது ஃபுல்லாக அந்த கோலம் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இது வந்து ரொம்பவே சிம்பிள் டிசைன்.
ஸோ ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான இருக்கும். ஆனால் லுக் வந்து ரொம்பவே இப்படியே ஒரு நார்மல் ஒரு கோயில் திருவிழாக்கோ எதுக்கோ நீங்கள் போடும்போது ரொம்பவே கிராண்டாக இருக்கும். ஸோ லுக் வந்து ரொம்பவே கிராண்டாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இன்னும் டெக்கரேஷனுக்கு நீங்கள் ரன்னிங் ஸ்டோன் இதெல்லாம் ஆட் பண்ணலாம். ஒயிட் பீடு சென்டரில் ஆட் பண்ணலாம். ஸோ அது நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ என்னென்னலாம் ஆட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். இதோ பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து நான் ஜரி லைனில் போட்டுட்ருக்கேன். ஸோ ஜரி லைன் வந்து கிட்ட கிட்ட போடுங்க, அப்போ தான் கோலம் வந்து பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இடையே போட்டிங்கன்னா அந்த ஷேப்புக்கு நம்ம கரெக்டாக கொண்டு வரும்போது அங்கே பிசுறு மாதிரி இருக்கும். அதனால் வந்து குட்டி குட்டியாக வந்து செயின் ஸ்டிச் போடுங்க. ஸோ டைம் ஆனாலும் இப்போ பிகினருக்கு வந்து டைம் ஆகும் தான். ஸோ டைம் ஆனாலும் இதை வந்து நீங்கள் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ செயின் ஸ்டிச் இந்த டேர்னிங் இந்த கர்வ்லலாம் வந்து நல்லா பார்த்து குட்டி குட்டியாக போடுங்க. ஸோ ஃப்ரேமை உங்கள் சைடு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக. ஸோ இந்த கர்வில் வந்து திரும்பும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு கோலம் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக ஆகிடும், கடன்னு அதே மாதிரி போட்டுப்பீங்க. ஒரு கோலம் நீங்கள் போடும்போதே உங்களுக்கு நல்ல ஐடியா கிடச்சிடும். அதான் ஃபஸ்ட்டு கோலம் நீங்கள் பொறுமையாக போட்டிங்கன்னா செகண்ட் கோலம் தேர்ட் கோலம்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஐடியா கிடச்சிடும். அப்போ வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக பிக்கப் ஆகிடும். ஸோ எல்லா பிகினருமே இந்த கோலத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோல டிசைன் நம்ம கோயிலுக்கெலாம் போகும்போது இது மாதிரி போட்டோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் லுக்கு. அதுக்காக நான் இந்த கோலோ டிசைன் எடுத்தேன். நான் ரொம்ப நாளாகவே யோசிச்சுட்டு இந்த கோலோ டிசைன் போடணுன்னு. ஸோ அந்த ஆர்டர் எதுவும் வராததுனால நானும் அப்படியே விட்டேன். ஸோ இப்போ தான் கோலோ டிசைன் ஆர்டர் வந்துச்சு. அது அப்படியே உங்களுக்கு வீடியோவாக போட்டுடலான்னு சொல்லிட்டு போடுறோம். ஸோ ஒரு லைன் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த கோலம் பார்க்க தான் உங்களுக்கு பெருசாக இருக்க மாதிரி தெரியுது. நான் ரொம்பவே சிம்பிள் கோலம். இந்த 4 கார்னர்லேயும் ஹார்ட்டு மாதிரி இருக்குல்ல, அது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஆஃப் பண்ணணும். அதேமாதிரி நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கே தான் க்ளோஸ் பண்ணணும். ஒரு லூப் எடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம்ல, அந்த லூப்புக்குள்ளே அகெயின் ஒரு 2 ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து க்ளோஸ் பண்ணணும். எண்ணாட் போடணும். எண்ணாட் போடும்போது கொஞ்சம் சின்னதாக போடுங்க. நான் ஆல்ரெடி அந்த இடத்துல போட்டிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு லைட்டாக தான் டிஃப்ரெண்ட் தெரியும், ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியக்கூடாது. ஸோ நான் இதில் முடிக்கிறப்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நான் ஒரு கோலம் மட்டும் தெளிவாக சொல்லிடலான்றதுக்காக இது கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்திருக்கேன். ஸோ மீதியெல்லாம் நீங்களே போட்டு எடுத்துக்கோங்க. இந்த ஒரு கோலம் மட்டும் தெளிவாக ஃபுல்லாக லைவ் மாதிரி வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ ஃபுல்லாக வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இந்த கர்வ் திரும்புகிற இடம்லாம் வந்து பொறுமையாக பண்ணுங்கள். குட்டி குட்டியாக ஸ்டிச் போடுங்க. ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போகிற இடத்துல கூட கொஞ்சம் பெருசாக போடலாம். இந்த கர்வில் மட்டும் சின்ன சின்னதாக போட்டால் தான் அந்த கர்வ் கரெக்டாக அந்த ஷேப்புக்கு வரும். ஸோ நீங்கள் அந்த திரும்புகிற இடத்துல பெருசாக போட்டிங்கன்னா என்ன ஆகும், நீங்கள் வேணால் ஒரு வாட்டி ஒரு கர்வில் வந்து பெருசாக போட்டு பாருங்கள். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும், குட்டியாக போடுறதுக்கும் பெருசாக போடுறதுக்கும். சின்னதாக போடும்போது அந்த கோலம் பார்க்க ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும். இல்லை நீங்கள் 2 ஜரிலே வந்து 2 லைன் கூட போட்டுக்கலாம். இல்லை 2 த்ரெட்டையும் சேர்ந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம்.
ஸோ எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். இது வந்து நான் கஸ்டமர் கேட்ட மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரிலாம் பிடிக்குதோ நீங்கள் அது மாதிரிலாம் போட்டுக்கலாம். இதுலேயே நீங்கள் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணலாம். ஸோ லாக் வந்து பாருங்கள், நான் போட்டதுக்கு மேலேயே 2 வாட்டி போட்டுட்டு அதுக்கப்புறமா லாக் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடியே லாக் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல கேப் தெரியும். அந்த மாதிரி கேப் தெரியக்கூடாது. சென்டரில் வந்து ஒரு ரவுண்ட் போட்டு கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ போட்டதுக்கு மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் லாக் போட்டு எடுத்திங்கன்னா அந்த டிஃப்ரெண்ட் தெரியாது. ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா கொளுத்தையும் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்பவே நீட்டாக இருக்குல்ல. ஸோ இந்த ஹார்ட்டு வந்து கரெக்டாக ஷேப்பாக வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். டாட் வந்து ஃபுல்லாக வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜரியில் வந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த பக்கம் வந்து பார்டர் வந்து நீட்டாக ரெடி ஆகிடும். ஸோ நான் ஜரியில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இதை போட்டு எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சென்டரில் நம்ம ஒரு கோலம் வந்து போட்டுக்கலாம். அப்போ தான் லுக் வந்து நல்லாயிருக்கும். சென்டரில் கொஞ்சம் பெரிய கோலமாக எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன கோலம் போட போகிறோன்றதை ரஃபாக ஒரு பேப்பரில் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து 11.1 எடுத்துருது இந்த கோலம். ஸோ இந்த கோலமில் உங்களுக்கு என்ன கோலம் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த கோலத்தை ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் பெனில் போட்டுட்டு கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் இது வந்து ஃபாஸ்ட்டாகவே பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் அந்த கோலத்தை ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் ரஃபாக ஒரு பேப்பரில் வரைஞ்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாத்தில் யூஸ் பண்ணி அந்த கோலத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி வரையும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கிளாத்தில் போடும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும் அந்த கோலத்தை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இதில் நம்ம பண்ணும்போது ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா இதிலே நம்ம கரெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், கோலம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த கோலம் தான் வந்து நம்ம அந்த சென்டரில் போட போகிறோம். ஸோ நான் இது மாதிரி ஸ்கேல் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்கேல் வந்து நம்பர் தெரியல, இதில் பாருங்கள் எல்லா நம்பரும் தெரியுது. நான் 1 சென்டிமீட்டருக்கு ஒரு டாட் வைக்க போகிறேன். மொத்தம் 11 புள்ளினால 11 சென்டிமீட்டர்லேருந்து நான் டாட் வச்சுட்டு போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் நீங்களே டாட் பண்ணி ஃப்ரீ ஹேண்டில் கூட வரைஞ்சிக்கலாம். ஏன்னா இது வந்து ரிப்பீட் ஆக போகிறது இல்லை. இது வந்து ஒரே ஒரு நடுவில் பெருசாக கோலம் போட போகிறோம். அதனால் நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட்லேயே வரைஞ்சிக்கலாம். ஸோ நீங்கள் அதில் அந்த பேப்பரில் ப்ராக்டிஸ் பண்ணதுனால இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரஃப்பாக வரைஞ்சிக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து பண்ணிக்கலாம். ஸோ ஒன் சைடு நான் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு சைட் பண்ணுறேன் பாருங்கள். நான் பண்ணுற மாதிரியே நீங்களும் இதே கோலம் கூட நீங்கள் போடலாம். இல்லை வேறு கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். இந்த மீதி இருக்க டாட்டை வந்து நம்ம கவர் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே 2 டாட் இருக்குது. இது மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜரி த்ரெட்டில் லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். இது கம்ப்ளீட் பண்ணிட்டு இது வந்து நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் மார்க்கிங் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம என்ன சைஸில் பண்ணுமோ அதே தான் நெக்ஸ்ட்டு ஸ்லீவ்லேயும் வந்து பண்ணணும். அதுக்காக நான் இந்த ஸ்லீவ்லேருந்து எடுத்து அதில் மார்க் பண்ணி அகெயின் நான் வரைய போகிறேன். ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு ஸ்லீவ். ஸோ 2 ஸ்லீவும் அதே மாதிரி பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி சேம் ப்ராசஸ்ன்றதுனால அதையும் நான் வீடியோவாக போடலை. ஸோ நீங்கள் இதில் பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி சென்டரில் வந்து நான் ஒயிட் பீட் கொடுத்துருக்கேன். அது கொஞ்சம் ஃப்ளவர் மாதிரி இருக்கிறதுக்காக. இவ்வளோ தான் வந்து நம்மளோட ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிளாக நீட்டாக அழகாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடலான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.